ஹலோ கைஸ், நான் உங்கள் பேராளன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சராக ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஈழை வந்து மாசா வந்து ஜெயிச்சு 2 ஸ்லக் அப்போ அவன்கிட்ட இருக்கு. டீமே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கும் போது பிராண்டோ வந்து லாவாலேருந்து மேலே கூட்டிட்டு போவான். அப்புறம் ஈழைக்கு ஸ்லிப் ஆகும். பிராண்டோ பேண்ட்டை வச்சே காப்பாற்றி கூட்டு போவான். அப்புறம் மேலே கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா எப்படி வரீங்க அப்படின்னு ஈழை கேட்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈழை வந்து பிராண்டோ கிட்ட கேட்பான். அப்போ வந்து பிராண்டோ தம்பி எல்லாமே வந்து நம்ம சுவாரஸ்யமா இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்படின்னுவான். சரின்ட்டு அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம ஆளுக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் போட்டி. அப்படியே எல்லாத்தையுமே காமிப்பாங்க. எல்லாரோட போட்டியாளர்களும் ரொம்ப ரகடா ரொம்ப பெருசாக தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த போட்டி ஆரம்பிச்சிடும். ஈழைக்கும் இன்னொருத்தனுக்கும் ஃபைட்டு. அப்போ அவன் வந்து ஒரு ரம்ப மாதிரி அறுக்கிற ஒரு ஸ்லகை யூஸ் பண்ணுவான். அப்புறம் நம்ம ஈழையை அப்படியே தப்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டு பஃபி கரெக்டாக வந்து கன்னில் மாட்டிக்கும். அப்புறம் எடுத்து சுடுவான் பாருங்க, மிரல விட்டுருவாரு நம்பாளு. அதுக்கப்புறமேட்டு அவன் இந்த ஸ்லக்கை கொடுக்க அவன் ஆசைப்படல. அப்புறம் நம்பாளு இது எனக்கு வேணாம், நான் உன்கிட்ட இருந்து வேற ஒரு ஸ்லக் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ராக் எலிமெண்டான ஒரு ஸ்லக் எடுப்பான். அந்த ஸ்லக்கை வந்து அவனும் பேச்சு கொடுக்கும்போது அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமேன்ட்டு அவன் வந்து பேங்கர்னு வைப்பான். பேங்கருக்கு பேர் வச்சுட்டு அவனும் வந்து பேங்கரை வந்து சிரிக்கும், அது கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்பாலும் எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சுட்டு வருவான். எல்லாருமே ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் நம்ம ஈழை வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பிராண்டோ வந்து நீ ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சேன், அதுக்குதான் வேற டீம்ல சேர்த்தலான்ட்டு ஐடியா பண்ணேன் அப்படின்னுவான். அதுக்கப்புறமேட்டு என்னடா சரி இருக்கட்டும் போட்டு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து அந்த போட்டியிலே மாஸ்க் அமிச்சிட்டு இருப்பான். இவன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சிம்பிளா அடிச்சு போட்டு மாஸ்க் அமிப்பான். அப்புறம் ட்ரிக்ஸியும் வந்து அவ போட்டியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி ட்ரிக்ஸையும் ஜெயிச்சுட்டு வருவான். அப்புறம் கோடு வந்து தோத்துட்டு வர மாதிரி வருவான் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு நான் அடிச்சது மட்டும் நீ பாத்துருக்கணுமே அப்படின்ட்டு இழிப்பான் பாருங்களேன், சரியா இருக்கும் சீனு. அப்பதான் வந்து அவன் ஜெயிச்சானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிளாக்கோட பிளேஸை காமிப்பாங்க. பிளாக்கு வந்து இந்த ஸ்லக் எல்லாம் வந்து அப்படியே மான்ஸ்டரா மாத்துறதுக்கு பிளான் மாத்திட்டு இருப்பான். அப்ப அதே மாதிரிதான் ஒரு ஸ்லக் எடுத்து மாத்துறதுக்கு போடுவான். அந்த ஸ்லக் ரொம்ப பாவமா கத்தணும். அப்புறமேட்டு அவனோட அடியாள் ஒருத்தன் வந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி ஈழை வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான், எல்லா போட்டியிலும் ஜெயிக்கிறான், அடா ஏன்டா நீ டென்ஷன் ஏத்துற அப்படின்னு கேட்பான். இல்ல மாஸ்டர் அவன் ரொம்ப முன்னிலையிலேயே வந்துட்டு இருக்கான், அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான். ஏ தம்பி எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஓரங்கட்டு, இப்ப என்னை ராவடி பண்ணாத, என்னை விட்டு போ அப்படின்றோம். சரிங்க மாஸ்டர் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஈழையும் வந்துட்டு செகண்ட் போட்டிக்கு அவங்க டீமு ஈழை டீமு எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஈழை வந்து உனக்குலாம் என்ன ஆசை அப்படின்னு கேட்பான். கோடு வந்து நான் இன்ஜினியராகவும் இருக்கணும், அப்புறமேட்டு ஸ்லக் அவுட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு ட்ரிக்ஸி கிட்ட கேட்பான் ஈழை. ட்ரிக்ஸி வந்து நான் ஒரு மூவி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் வந்து நான் கேமராவும் கையுமா சுத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட ஈழை வந்து பிராண்டோ கிட்ட கேட்பான். பிராண்டோ வந்து பிராண்டா கதை உருட்டு, இதான் நம்மளுக்கு சான்ஸ்ன்ட்டு உருட்டா விட்டு இதழுவோம். அதுக்கப்புறமேட்டு நிறைய செவுத்துல எழுத்துலாம் எழுதியிருக்கோம். அப்பதான் கோடு சொல்லுவான், இங்க நம்ம ஷேடோக்ளோன் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னும். ஷேடோக்ளோனா இதை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிக்ஸி சொல்லுவா இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னுவோம். அப்புறமேட்டு எல்லாருமே அந்த பக்கம் தப்பிச்சு போயிடுவாங்க, ஒரு பக்கம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈழை ஒரு பக்கம் வந்து ஷேடோக்ளோன்ட்ட மாட்டிடுவோம். அதுங்களும் ஸ்லக் அவுட் பண்ணோம். அதே மாதிரிதான் ஸ்லக் அவுட்டை வந்து அது ஸ்டிங் பண்ணி அடிக்கலான்னு அடிக்க போகுது நம்ம இலைய. அப்புறமேட்டு அப்படியே நம்ம ஆளுங்களை காமிப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படியே வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்க பார்த்தா நம்ம ஈழை வந்து தொக்கா மாட்டிக்கிட்டான். அது எல்லாமே ஈழையை தத்தி ஸ்லக் அவுட் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கு. ஸ்லக் அவுட் பண்ணும் போது கரெக்டா இப்ப வந்து எல்லாருமே ஸ்லக் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் ராக் எலிமெண்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பஃபியை மட்டும் வச்சு எல்லாத்தையும் புகமண்டலமாக்கி வெளியே வந்துருவாரு. அப்புறமேட்டு எப்படி கொலா மாசா அப்படின்னு கேட்போம் பாருங்களேன், கெத்தா இருக்குங்க சீனு. அப்புறமேட்டு ட்ரிக்ஸி ரொம்ப தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் மேட்சுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் வந்தாச்சா, சரி வாங்க மேட்ச் ஆரம்பிக்க போறோம் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து டீம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னுவாங்க, ஏன்னா இது டீம் பேட்டில். அதனால ஈழையும் கோடையும் ட்ரிக்ஸியும் டீம்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு டீம்ல சேர்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேடோக்ளோன் போட்ட மாதிரி 3 பேருமே ஒரே வயிற்றுல போன மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுவாங்க. அவன் கலரை வச்சுதான் கண்டே பிடிக்க முடியும் அவன் எப்படின்ட்டு.
இவன் ஸ்லக்கும் ஒரே மாதிரி இருக்கும், கன்னும் ஒரே மாதிரி இருக்கும், மண்ட செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு நம்ம ஈலையும் மேட்ச் ஆடின வாட்டி ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு ஈலை எப்படியாச்சும் எங்க அட்டாக் பண்ணும் அப்படின்னும். அப்புறமேட்டு கோடு வந்து தம்பி யோசிச்சுதான் சண்டை பண்ணும் அப்படின்னும். சரி உங்ககிட்ட என்ன ஸ்லக் இருக்கு அப்படின்னு காமிக்கும் போது நம்ம கோடு கிட்ட வெளிச்சம் கொடுக்குற ஸ்லக், அப்புறம் ட்ரிக்ஸி கிட்ட ஒரு ஸ்பைடர் ஸ்லக் இருந்துச்சுல, அந்த ஸ்லக்கை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்புறமேட்டு நம்ம ஈலை கிட்ட பேங்கர் மட்டும்தான் இருக்கும், அது புதுசா வந்தது. கோடு வந்து எப்படா இதை யூஸ் பண்ணுவேன், இது ரொம்ப புதுசு அப்படின்னும். எதையுமே நீ குறைச்சி இடப்படக்கூடாது கோடு, நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு மட்டும் மாறு அப்படின்னு சொல்லிட்டு தனிமை கண்ணை மூடிட்டு கெத்தா வந்து ஆரம்பிக்க போவாங்க. அப்புறம் கோடும் கரெக்டா அந்த வெளிச்சம் விடுறதை ரிலீஸ் பண்ணிடுவான். ட்ரிக்ஸையும் கரெக்டா வந்து கம்மை ரிலீஸ் பண்ணிடுவா. அப்புறம் நம்ம ஆள் விடுவான் பாருங்க, எது புதுசா இருந்தது, பேங்கரை விடுவான். பேங்கர் ஆட்டம் போயிட்டு அப்படியே சல்லுன்னு போயிட்டு எல்லாத்தையும் டச்சுக்குன்னு அறுத்து விடும். அதுக்கப்புறம் நம்மளும் அதுல ஜெயிச்சிருவான். அப்புறமேட்டு நம்ம உருட்டு கோப்பால இருந்து நம்ம தான் எல்லாமே, நான் தான் அவனுக்கு சிஷ்யம், நான் தான் அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு எப்படியோ வந்து நம்ம ஆளுங்க ஜெயிச்சிருவாங்க. அடுத்த சீன்ல வந்து நம்மள பிளாக் வந்து என்ன பண்ணுவான், என்னடா அவன் ஜெயிச்சுட்டே போறான், போய் பார்த்தலாமா அப்படின்னுவான். ஏன்டா அவன் ஷெயின் சொல்லிட்டு இங்க வந்திருக்கான், ஷெயின் மாதிரி வந்துட்டு கேட்போம் என்னோட டீலுக்கு சரியான்ட்டு. சரிங்க பாஸ் கேட்டுறலாம் அப்படின்னுவான். அவன் மட்டும் ஒத்துக்கல, அப்புறம் நடக்கிற வேலையே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால காமிப்பாங்க. நம்மளால எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு மாசா வந்துட்டு பாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆளுகிட்டையும் அதிகமா ஸ்லக் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய ஸ்லக்கே இருக்கு, ஏன்னா நிறைய போட்டியில ஜெயிச்சு நிறைய ஸ்லக் கலெக்ட் பண்றான். அப்புறமேட்டு நம்ம கோடும் தோத்துட்டு வருவான். சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமேட்டு அந்த இதுலயே வந்து மாசா வந்து ஜெயிச்சுட்டு இருந்த ஒருத்தன், இவன் தான் வந்து எல்லா போட்டியிலும் ஜெயிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் லாஸ்ட் மேட்ச் அவனுக்கும் நம்மளோட ஈலைக்கும் தான். அப்படி நடக்கும்போது நம்ம ஈலை வந்து என்ன பண்றது, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நம்ம கோடு வந்துருவாரு. கோடை வந்து ஒரு ட்ரெயின் யூஸ் பண்ணுவான், அந்த ட்ரெயின் மட்டும் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவான். அதனால அந்த ட்ரெயினுக்கு வந்து நம்ம பிளாக் கோட் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளாக் கோட்ல வந்து நம்ம ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயின் பேர் பிளாக் கோட்டுங்க, ஓகேவா. பிளாக் கோட்ல வந்து நம்மள எப்பயுமே அதான் யூஸ் பண்ணுவாரு. சரின்ட்டு நம்மளோட இப்ப வீடியோக்குள்ள போனா, அப்புறம் நம்ம பிளாக் கோட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நீதா ஈலையா அப்படின்னு கேட்பான். இங்க ஈலேஷன் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க எல்லாருமே நம்ம ஈலைய பாப்பாங்க. ஓ நீதான் ஈலையா அப்படின்னு, ஈலை ஷெய்னா உங்க அப்பா தான் ஷெய்னா அப்படின்னு கேட்பாங்க. யாரா அவன் அப்படின்ட்டு 3 பேருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு எல்லாருமே நீதான் பிளாக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, ஆமா நான் தான் பிளாக்கு, என்னோட பிளேஸ்க்கு எல்லாம் வாங்க அப்படின்னுவான். சரின்ட்டு அங்க போய் பார்த்தா எல்லாமே மான்ஸ்டரா மாத்தி வச்சிருப்பாங்க. ஈலை கூட என்னடா இப்படி மாத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்பான். இதை பத்தி தான் அவங்க அப்பாட்ட நான் பேசினேன், ஆனா அவங்க அப்பா ஒத்து வரல, அவனை போட்டேன். இந்த மாதிரி நீயும் வந்து இந்த மாதிரி பண்ணினா ஒன்னையும் போட்டுருவேன், போ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் பிளாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறமேட்டு அந்த இதுல எல்லா போட்டியும் ஜெயிச்சுட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட அடுத்த மேட்ச் நம்ம ஈலை தானே, அப்புறமேட்டு ஒரு மாஸ்டர் ஸ்லக் உனக்கு தரேன், இதை நீ யூஸ் பண்ணினா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னுவான். அவன் வந்து உன் ஸ்லக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கும் போயிடுவான். இந்த ஸ்லக்கு உனக்கு எப்படியோ தேவைப்படும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவன் போயிடுவான். அப்புறமேட்டு நம்மளையும் ஈலையும் ரொம்ப மாசா போட்டு டம்முன்னு அடிச்சு தெறிக்க விடுவான். எல்லா ஸ்லக்கையும் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவான். அப்பதான் வந்து இந்த நம்ம தோத்துறக்கூடாது, நம்ம கெத்து போகக்கூடாதுன்ட்டு அவனும் வந்து இந்த ஸ்லக்கை யூஸ் பண்ண மாஸ்டர் ஸ்லக் யூஸ் பண்ணுவான். அப்ப நம்மளால பிளஃபி யூஸ் பண்ணுவான், ஆனா பிளஃபியே தோத்து போயிடும். அப்புறமேட்டு ஈலை ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்க 3 பேர்த்துல யாராச்சும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட அவனும் வந்து உன்னோட ஸ்லக்கெல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல, என்கிட்ட பயங்கரமான ஸ்லக் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்னடா இப்படி தோத்து போயிட்டோம் அப்படின்ட்டு இவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக்கும் அந்த கூட்டத்துல ஒத்தாலும் நின்றுட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போட்டு குந்தாலமா எந்திரிச்சு நின்றுட்டு ஆடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஈலையும் ரொம்ப கஷ்டம் பண்ணிச்சிருவான். அப்புறம் அவங்க அப்பா தான் வந்து இந்த போட்டியில எல்லாத்துலயுமே ஜெயிச்சு அவனோட ஸ்லக்டரா வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. எப்படி காப்பாற்ற போறேன்னா ஒருத்தனா அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு இருப்பான். அப்புறமேட்டு பிளஃபியும் ஆறுதல் படுத்தும். அதுக்கப்புறம் என்ன பிளஃபி உனக்கு நம்ம ஒத்தையா நின்று அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் பிராண்டோ வந்து தம்பி நான் இருக்கேன், எவனா இருந்தாலும் பாத்துப்பேன். அப்புறம் கோடு வந்துட்டு டேய் நான் இருக்கேன்டா அப்படின்னுவான். அப்புறம் ட்ரிக்ஸியும் எல்லாமே சேர்ந்துருவாங்க.
இங்கேயே செயின் கேங் ஒன்னாவது. செயின் கேங் ஒன்னான வாட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுமே, யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னுவோம். பிராண்டோ வந்து நம்ம நிறைய ஹெல்ப் பண்ண போறோம், ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஈலை வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் உனக்கு. அந்த சத்தத்தை தேடி அவங்களும் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹெல்ப் அப்படின்ட்டு நம்மளும் இந்த சாப்டரை முடிக்கலாம்.